அழகு ஒரு கந்த குறித்தழகவர் கந்தருடன் அம்புயாடும் செல்வமுத்து குமாரசுவாமியுடைய திருமுகத்திலே கந்தசக்தி விழாவினுடைய 5ஆம் நாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது. நாள்தோறும் தொடர்ந்து இந்த சொற்பொழிவுகளை கேட்டு வருகிறவர்களுக்கு முருகப்பெருமானுடைய கவனைக்கு பாத்திரமாகும் தன்மை உண்டாகிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. 6 நாள் தான் நான் பற்றி எழுதுகிறேன். இந்த நல்ல நாளிலே முருகப்பெருமானுடைய புகழுக்கு வருகின்ற நூல்களை ஒவ்வொரு நாளும் தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு விருந்தாக வந்திருக்கிற நூல் கந்தர் கரிவென்பார். படிப்போரை தன்னுடைய கருத்திலே சிக்க வைக்கக்கூடிய ஒரு நூல் கந்தர் கரிவென்பார். அந்த நூலை எழுதியவர் என்று சொல்ல முடியாது. நிர்வாகி வளர்ந்தவர் என்று சொல்லுவார். அப்படியே ஏற்றுக்கொண்டு எழுதி படித்தவர் அல்ல. முருகப்பெருமானுடைய திருவுருளாலே வாழும் வல்லமை வாய்க்கப்பட்டது. அவருடைய வரலாறு இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. 5 ஆண்டுகள் உள்ள போது 5வது வயதிலே பாடப்பட்ட ஒரு நூல் கந்தர் கரிவென்பார். ஒரு குழந்தை கவிஞர் என்று அவரை சொல்லலாம். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் ஒரு வழியிலே ஸ்ரீவைகுண்டம் என்கின்ற அற்புதமான இடம் உண்டு. அதிலே ஒரு புறம் கைலாசபுரம், இன்னொரு புறம் ஸ்ரீவைகுண்டம். இந்த கைலாசபுரத்திலே அவதரித்தவர் தான் நம்முடைய குமரகுரு. பிறந்த பொழுதிலிருந்து ஒரு 5 ஆண்டுகள் பேசாமல் இருந்தார். திருச்செந்தூர் பெருமானை நினைத்துக் கொண்டு ஒரு தபம் நடந்தார். அந்த நோன்புக்கு இறங்கி முருகப்பெருமானுடைய திருவுருளாலே அவரே ஒரு புதிய வேடத்தோடு வந்து வைகரை நேரத்திலே கடலிலே வந்தது கூட அவருடைய நாட்டிலே கலாச்சாரத்தை குமரகுருவரன் என்று அவருக்கு வயசுகளை அழைத்து சென்றார். அந்த திருவருள் அன்றைக்கே அவரை பாடல் அதில் எழுந்த பாடல்தான் கந்தர் கரிவென்பா. விரிவாக நாம் மற்ற விஷயங்களிலே பகுதி காட்டுவதன் வரலாற்றை கேட்டுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக அற்புதங்கள் பலவற்றை அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிகழ்த்தினார். இறைவனுடைய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்று ஏற்பட்ட உட்பாடு அற்புதங்கள் செய்வதில் ஆச்சரியம். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு வெண்ணாடு நோக்கி வருகிறார். வழியிலே மதுரைக்கு வருகிறவர்கள் மீனாட்சி அம்மையை நினைத்து மீனாட்சி அம்மை கொள்ளை சொல்வார்கள். அப்பொழுது அருளால் ஒன்றும் திருமலை நாயகர்
என்பதாகவே கனவிலே சென்று உணர்த்துகிறார் அவையார். நம்முடைய பக்தன் ஒருவன் வருகின்றான், அவன் ஒரு விளைச்சுவ நூலை நமக்காக பாடுகின்றான், அந்த விளைச்சுவ நூலை நீங்கள் தலைமை தாங்கி அரங்கேற்ற வேண்டும் என்று மதுரை பெருங்கோவிலே திருவிழாவினுடைய முகத்திலே மீனாட்சியின் பிள்ளைத்தொழிலை அரங்கேற்றுகிறார். மீனாட்சி அம்மையே அர்ச்சகர் வீட்டு பெண் குழந்தை போல வடிவமைத்துக் கொண்டு திருநாயகனுடைய வழியிலே அமர்த்தி அவர் அரங்கேற்றுகிற பொழுது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தொழிலை அந்த பாடல்களை கேட்டு ஆரம்பித்து நாயகருடைய கழுத்திலே இருந்த விசாரத்தை கொண்டு போய் குமரகுருடைய கழுத்திலே விட்டு மறைந்திருந்தார். இப்பட்ட ஒரு அற்புதம் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வேலை. முருகப்பெருமானாலே திருச்செந்தூர் அங்கீகரிக்கப்பட்டு அம்மையாராலே முதலிலே அங்கீகரிக்கப்பட்டவர். அங்கிருந்தான் புறப்பட்டு வருகிறார். வழியிலே திருவாரூர் தியாகி பெருமானை வழிபடுகிறார். சிறந்த ஆச்சாரிய உள்ளே துறவரம் ஏற்க உத்தரவாக வேண்டும் என்று கருதி பெருமானத்தில் ஆரம்பித்தார். வென்று உன்னுடைய வார்த்தை தடைப்படுகிறதோ அங்கே உபதேசம் பெறலாம் இந்த இறைவனுடைய கட்டளை இருந்தது. அதை கேட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிற பொழுது தர்மயாகியம் சென்றார். குமரகுருவருக்கும் தர்மயாகியம் இருக்கின்ற உறவு இருக்கின்றனர். அப்பொழுது 4வது கட்டத்தில் இருந்து மாத்திராமத்தில் இருக்கின்ற சுவாமிகள் அருளாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மாணவர் வள்ளியப்பெருமான் சொல்கிறார். அவரிடத்தில் தீட்சை பெற்றவர். திருநெல்வேலி இந்து முன்துறையிலே இருந்து கொண்டு சமர்ப்பணம் செய்து கொண்டிருந்தவர் வள்ளியப்பெருமான சொல்கிறார். அவரும் அந்த 4வது கட்ட மாத்திராமத்தில் இடத்துல உபதேசம் பெற்றவர் தான். அந்த வெள்ளியம்பலமான தம்பிரான் தான் குமரகுருவரை அடுத்து 17ஆம் நூற்றாண்டிலே மிகச்சிறந்து விளங்கிய சிவபிரகாஷ் சுவாமிகளுக்கு ஞானாசிரியராக சேர்ந்தார். 4வது கட்ட மாத்திராமணியுடைய காலத்திலே 2 பெருங்கவிஞர்கள் அந்த திருமணத்துக்கு ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருந்தார். குமரகுருவர் நேரே மாத்திராமணியுடைய சன்னிதானத்திலே சென்று அடியத்து மரம்போர விடுத்து குருவே சரணம் என்றார். ஆனால் ஆச்சாரியரோ சிதம்பரத்திலே போய் 48 நாள் இருந்து வரும்படி பணித்தார். அவர் முதல்ல காசிக்கு போய் இருக்க வேண்டும் என்று போய் முடியாது சொன்னார். அந்த காலத்தில் காசிக்கு போகக்கூடிய போக்குவரத்து வசதிகள் இல்லை. போயிட்டு வந்தால் நிச்சயமாக நாம் வருவோம் என்பது நிச்சயம் இல்லை. அதனாலே எடுத்தவுடன் விடுவதற்கு முன்னாலே உபதேசம் பெற வேண்டும் என்கின்ற துடிப்பு அவருக்கு இருந்தது. குமரகுருவருக்கு துறவரத்திலே இருந்த வேறு என்று அதுதான் அங்கே தெரிகிறது. உடனே உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும், துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அந்த முறையிலே தான் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். இதை கேட்டவுடனே மாத்திரமுனை தேசிகர் பக்கத்தில் இருக்கிற சிதம்பரத்திலே போய் நடராஜ பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் உபதேசிக்கலாம். அப்படித்தான் சிதம்பரத்துக்கு சென்றார். சிதம்பரம் மும்மணி கோவில் எல்லாம் அங்கே பாடிய பாடல். கேட்கும் பிறகு ஒரு நாள் அந்த சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை வழிபடப் போகிற போது அங்கே புராண பிரசங்கம் செய்து கொண்டிருந்த ஒரு தமிழறிஞர் அவையிலே உட்கார்ந்திருந்தவர்கள் குருவரை போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவருக்கு சரியான மரியாதையே அவர் கொடுக்கவில்லை. மற்றவர்களெல்லாம் எழுந்து நிற்கவும் கூட அந்த பிரசங்கியார் எழுந்திருக்கவில்லை. இப்படி மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன வரகவிதானே, இலக்கண கவி அல்லவே என்று அவரை அசட்டை செய்து காரணம் சொன்னார். இந்த விடயத்தை கேள்விப்பட்ட அவர் குமரகுரு காலிலே அதை ஒப்புவித்தார். திருக்கோயிலுக்கு போய் திரும்பி வருகிறோம், நடராஜ பெருமான் தரிசனம் பண்ணி கொண்டு திரும்பி வருகிற காலத்தில் ஒரு நூலை எடுத்து கையிலே 75 பாடல்களுடைய சிதம்பர திருக்கோவில் என்கின்ற ஒரு நூலை யாத்திரக்கணத்திலே என்னென்ன வகையான செங்குகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை செங்குக்கும் ஒரு உதாரண பாடல்.
அது முன்னால்தான் ஜைன சமய அழகதேவரை தோற்கடிக்கின்ற பாடல்கள் தான் பெரும்பாலும் யாத்திராக்களத்திலே பயன்படுத்துவார்கள். என்றால் எளியவர் அபிசாகரன் குணசாகரன் என்கின்ற ஜைனர்கள். ஜைன மதத்தை சேர்ந்தவர்களெல்லாம் அந்த நூலை எழுதிய காரணத்தினாலே ஜைன கடவுளர்கள் தோற்றங்கள் அதில் வந்தன. இப்பொழுது குமரகுருவரர் சிதம்பரத்தை கோவில் என்கின்ற பெயரில் யாத்திரக்கணத்துக்கு உதாரண செய்திகளாக 75 செய்திகளுக்கு குறையாமல் எழுதியிருக்கிறார்கள். எல்லா உதாரணத்துக்கும் அதிலே பாடம் சைவ சமய சம்பிரதாயத்துக்கு பழுவில்லாமல் மிக அற்புதமாக ஒரு முறை தந்திருக்கிறார். பார்த்த உடனே அந்த போன பகுதிக்கு பயம் உண்டாகும். இதேபோன்ற இலக்கண கவியை நாம் வரவிழாவின் அசட்டையாக இருந்திருக்கோம், மரியாதை குறைவாக இருந்திருக்கோம் என்று சொல்லி அங்கிருந்து ஓடுகின்றவருடைய காலையை வந்து மன்னிப்பு கேட்டார். அவன் இனிய முகத்தோடு அவரை வரவேற்று பாராட்டி அனுப்பினார். வரலாற்றை பார்க்கிற போது இவ்வளவு அற்புதங்களை செய்தவர். சிதம்பர வாழ்க்கையை முடித்துக் கொண்டு திரும்பவும் தருமபுரம் போனார். மாசாமி என்கிற இடத்திலே உபதேசம் பெற்றார். உபதேசம் பெற்ற பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வடக்கே சென்றார். வடக்கே சென்று அங்கே போனால் காசியரசனிடத்திலே போல் கங்கை கரையிலே ஒரு இடத்தை கேட்க வேண்டும், தமிழும் சைவமும் பரப்புவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் கேட்பதாக இருந்தால் அவனும் இந்துஸ்தானி தான் தெரியும், அவனுக்கு தமிழ் தெரியாது. அவனிடத்தில் பேச வேண்டும் என்றால் பிறகுக்கூடிய தகுதியோடு இருக்க வேண்டும். என்ன செய்வது என்று பார்த்தார். இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சகலகலாவல்லி மாலை பாடி சரஸ்வதி தேவியை வேண்டினார். இந்த பெருமாட்டிய திருவருளாலே வல்லமை அவருக்கு கிடைக்கும். அந்த காலத்திலே கூட வடக்கே போகிறவர்களுக்கு இங்கு தேவைப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. செந்தமிழில் சிறந்த புலமையுடையவராகியவர் இந்தியை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது வாக்கேவியினுடைய வல்லமையினாலே அவருக்கு கிடைக்கும். அங்கே பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் அந்த முகமதி அரசனுடைய தமிழில். அதெல்லாம் விரிவாக நாம் சொல்ல முடியாது இந்த நேரத்தில். அவ்வளவு பெரிய சரித்திரம் அவருடைய சிறந்த அருளாக்களை காண்டு வியந்து அரசன் அவர் கேட்ட இடத்தை அவருக்கு கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு காசி மடம் என்று திருப்பனந்தாள் மடத்தை நாம் சொன்னோம். காசியிலே திருமணம் ஒன்றை நெருங்கி தமிழ்நாட்டிலிருந்து புகுந்தவர்கள் முக்காவது அந்த காசி மடத்திலே தான் தங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதியாக விளங்கிய குமரகுருவர் தான் சந்தர்களின் உண்டாகிய ஆகும். பல நூல்களை அவர் அருள் செய்திருக்கிறார். அவருடைய பாடல்களுடைய மூலம் என்ன? முதல்ல இன்னோசை தான். பாட்டை படித்த உடனேயே நமக்கு பரவசம் உண்டாகிற மாதிரி அந்த போட்டி அமைந்தது. வழியதுகை எல்லாருக்கும் தெரிந்த சொற்கள், கடுமையான சொற்கள், உடைத்து பார்க்க வேண்டிய புதவரை எழுத வேண்டிய கட்டாயம் இல்லாத ஒரு செம்பாகமாக சொல்லலாம். திராட்சாபாகம் சொல்வார்கள். திராட்சையை வாயில போட்டால் அப்படி கரைஞ்சிடும். தேங்காயை அப்படி போட முடியாது, உடைக்கணும். நாளிகேரள பாகம் என்று சொல்வார்கள். தேங்காயை போரை கதறி பாகம் தான் கொண்டு வாழைப்பட்டு குடிக்கணும். ஆனால் திராட்சா பாகத்தில் எந்த வேலையும் இல்லை, அப்படியே வாயில போட்டு குடிக்கலாம். உங்களுடைய பாடல்கள் அப்படி பல இடங்கள் இருக்கு. தீர்த்தம் என்பது சிவகங்கை, ஏத்தருந்தரம் எழுப்புரை 150 கூத்தருந்து இவ்வளவுதான் ஒரு பாட்டு. இது எந்த சொல்வது தெரியாது. தீர்த்தம் என்பது சிவகங்கை, ஏத்தருந்தரம் எழுப்புரியும், மூர்த்தி அம்பர கூத்தந்து, மூர்த்தி தரம் தீர்த்தம் முறையாய் தொடங்கியதற்கு வாக்கு சொல் தற்புருவம் வாய்ப்பு பராமரம். நமக்கெல்லாம் மோட்சம் வேண்டும் என்று சொன்னால் இது இப்படியே வந்து போனால் மாத்திரமில்லை, வந்து போறதுனாலே ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைப்பான். குருவாய் வருவாய் அருவாய் வருணை என்று அருணகிரியார் சொல்வார். இப்போ குருவாய் வருவாய் என்றுதான் நாம் வேண்டுகிறோம். ஆசானர்களால் அங்கே ஞானம் வந்துவிடும், மற்ற ஒன்றாலும் வாராதாகும். ஆச்சாரியனுடைய திருவருளாலே தான் ஞானம் பெற முடியும். அந்த ஆச்சாரியனாக முருகப்பெருமானே வருவான். கௌமார முறைமையை சொல்லுகிற காலத்திலே முருகப்பெருமான் வெள்ளிக்கிழமைக்கு உரியவனாக சொல்வார். அதுதான் இன்றைய நாளிலே சொல்கிறது.
சௌரம் என்கின்ற சமயத்திற்கு சூரியன் முதல் தலைவன். சூரியனை முதல் கடவுளாக கொள்வது சௌரம். அந்த சௌரத்திற்குரிய நாள் தான் ஞாயிறு. சைவம் என்பது சிவபெருமானை முதல் கடவுளாக கொண்டது. அந்த சைவத்திற்குரிய நாள் திங்கள், சோமவாரம் என்று நாம் சொல்லுவோம். சக்திக்குரிய நாள் செவ்வாய், திருமாலுக்குரிய நாள் புதன். பாருங்கள், சைவம், வைஷ்ணவம், சாஸ்திரம், சௌரம். வியாழக்கிழமை விநாயகருக்குரிய நாள் கணாபத்தியம். வெள்ளிக்கிழமை முருகனுக்குரிய நாள் கருமாரம். சனிக்கிழமை குரு நாள், ஆச்சாரியனுக்குரிய நாள். குருவாய் வருவாய் என்பது வெள்ளிக்கிழமை ஆகினாலே சனிக்கிழமையில ஆச்சாரியனாக முருகப்பெருமானே வருகிறார். ஆச்சாரியனை இறைவனாகவே கருத வேண்டும் என்பது சைவ மரபு. வைஷ்ணவத்திலே அப்படித்தான். ஆச்சாரியரை பகவானாகவே கருத வேண்டும் என்பது முறை. அந்த ஆச்சாராக வந்து அருள் செய்கிறவன் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய திருவருள் நேரே வாய்க்கப்பட்டவராகிய குமரகுருவருக்கு முருகப்பெருமானுடைய விஷயங்கள் அத்தனையும் தெரியும் அல்லவா? அத்தனையும் கொட்டி செய்திருக்கிறார் கழிவார். சின்ன நூல்ல 5 வயதில் எழுதப்பட்ட ஒரு நூல்ல இவ்வளவு அலங்காரமான பெரிய விஷயங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் என்று ஆச்சரியப்படலாம். இறைவனுடைய திருவருள் உடையவர்களுக்கு வேறு எதுவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாம் செய்ய வல்லவர்கள் அவர். ஆச்சாரியின் மூலமாக ஞானத்தை பெறுகின்ற வகையிலே அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனே நமக்கு ஆச்சாரியனாக வர வேண்டும், குருவாக வர வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்வது? நாம போய் தேடி போகக்கூடாது. தேடி போக முடியாது. தேடி போனாலும் கிடைக்காது. என்னுடைய தந்தையார் பள்ளிமலை சத்யாந்தாமத்தில் உபதேசம் பெற வேண்டும் என்று நினைத்தார். கடலூரில் அவர் கையில் ஒரு தந்தம் வைத்துக் கொண்டு பெருவெல்லாம் திருப்புகழை பாடி பரப்பிக் கொண்டிருந்தவர். அவரிடத்தில் போய் கடலூரில் போய் அவருடைய திருவடியிலே விழுந்து கேட்டார், உனக்கு நானடா உபதேசம் பண்ணுவது? உனக்காக ஒரு ஆள் இமயமலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். உன்னை தேடி உன்னுடைய ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணுவார்கள். அப்படித்தான் உங்களுக்கு வந்தார். 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு வேலை வைத்து 6 கால பூஜையை தனியான ஒரு வீடை எடுத்து அங்கே அவர்களே செய்து கொண்டு அந்த ஆச்சாரியர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உபதேசம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இறைவனை வரவழைக்க வேண்டும். நாம் இறைவனை நல்ல ஆசிரியர்களை நமக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்புவது என்று சொன்னால் அதற்கு தயாராக நம்மால் ஆக வேண்டும். என்ன செய்வது? முக்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு காத்துகிற சற்புருவும் வாய்ப்பும் பராபரம். சரியான ஆச்சாரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்க வேண்டும். தலதரிசனம், தீர்த்தத்திலே போய் நீராடுவதன், சென்றாடு தீர்த்தங்கள் தாமியானார் என்று திருத்தாண்டகத்திலே சொல்வார்கள். தீர்த்தமாக இருக்கின்ற பெருமான் இறைவன் தான். அதான் தீர்த்தங்கள் ஆனார் சாமி என்றவர் அப்பரடிகள் நமக்கு திருத்தாண்டகத்தில். புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடுவது, பல தலங்களை போல் தரிசிப்பது, பல மூர்த்திகளை வழிபடுவது என்று இப்படி அந்தந்த திருக்கோயில் வழிபாட்டை தலையாத்திரையை செய்வோமானால் இப்படி செய்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக நமக்கு நல்ல உபதேசம் செய்வதற்கு ஞானாசிரியர் கிடைக்கும். ஞானாசிரியர் மூலமாக உபதேசம் பெற்று அதனாலே வீடு பேருகின்ற அந்த கிரிலா பதத்தை அடைய முடியும். இது சைவ சித்தாந்தத்தினை சொல்லுகிற இந்த சாஸ்திர விஷயத்தை அவ்வளவு ஒரு பகுதியாக கொண்டு தீர்த்திருக்கிறார் சாந்திரிகள் என்பார். பல பெரிய நூல்களை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த ஒரு நூலை பாராயணம் செய்வதனாலே, கந்த புராணம் என்பது ஒரு மகா இலக்கியம். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பாடல்களை உடையது. அந்த கந்த புராணத்துக்கு கந்த புராண சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. சம்பந்த சரணாலயர் என்பவர் எழுதுவது. பெரிய வல்லாள். அவரும் தருமபுர ஆலயத்திலே உபதேசம் பெற்று வந்தான். அப்படி அவர் இருந்த காலத்தில் தான் மைசூர் மகாராஜா அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்.
அந்த சம்பந்த சரணாலயர் கண்டபுராண சுருக்கம் எழுதிய சம்பந்த சரணாலயர் மைசூருக்கு போனார். போகிறபோது மகாராஜா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தார். இவர் சம்பந்த சரணாலயர் குள்ளமாக இருப்பார், நல்ல கருப்பு உண்டா குள்ளமாக இருப்பார். அவர் அங்கிருந்தபடி ராஜாவுக்கு கேட்டார், இவர் என்ன அண்டங்காக்குனார். அது அவ்விடத்துக்கே பொருந்தும்னார் அவர். திரும்ப அண்டம் காக்கை, ராஜா இல்லையா அண்டத்தை காப்பாற்றணும் வார்த்தை அவருக்கு தான் புரியும். சொன்ன உடனேயே அந்த திரேடை இவருக்கு வந்தது. ராஜாவுக்கு மனம் குளிர்ந்து போச்சு. அந்த சம்பந்த சரணாலயை தன்னுடைய இடத்திலேயே 6 மாதம் வைத்திருந்து அவரிடத்திலே பல நலன்களை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய வரிசையோடு அவரை தருமபுரத்துக்கு அனுப்பிவிட்டார். தருமபுரம் செய்திருக்கிற பணிகள் அளவு கிடந்தவைகள். தருமபுர ஆதித்தினுடைய செல்வாக்கு தமிழிலேயும் சைவத்திலேயும் மிக பிரபலித்திருக்கிறது. அதில் ஒரு கால் தான் திருப்பனந்தாள். தருமபுர ஆதீனத்தில் தம்பிரான்களாக இருக்கிறவர்கள் தான் திருப்பனந்தாளில் மடாதிபதிகளாக வருவார்கள். அவர்கள் தம்பிரான் சுவாமிகள் தான் அழைக்க வேண்டும், மகாசன்னிதானம் என்று அழைக்க மாட்டார்கள். என்றால் அவர்களுக்கு மகாசன்னிதானம் தருமபுரம் தான். ஆச்சாரிய சிஷ்ய பாவம் என்பது தருமபுரத்திலேயும் திருப்பனந்தாளிலையும் வரும். அது கந்தபுராண சுருக்கத்தினுடைய கதை. அந்த கந்தபுராணத்தை இன்னும் சுருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் கந்தர் கணிதம்பா. 10,000 சித்தம் பாடல்களை 1000 சித்தம் பாடலாக கந்தபுராண சுருக்கம் செய்துவிட்டு அதுக்கு ஒரு குட்டி கந்தபுராணமாக 110 கண்ணிகளிலே கந்தபுராண கண்ணியை சொல்லும்படி இறைவன் இவரை அழைப்பினான். எல்லாராலும் தெரிந்தோரும் கந்தபுராணம் படிக்க முடியாது. ஆறுமுகனாளர் யாழ்ப்பாணம் ஆறுமுகனாளர் சொல்வார், வசன நடை கைவந்த வல்லாளர். தமிழிலே உரைநடையை கொண்டு வந்தவர் அவர் தான். விரிவான உரைநடையை கொண்டு வந்தவர் யாழ்ப்பாணம் ஆறுமுகனாளர். அவருடைய தினப்படி வழக்கம் என்ன, ஒரு வருஷத்திலே கந்தபுராணத்தையும் முடிப்பார். தினமும் கொஞ்சம் பாடல்களாக படித்துக் கொண்டே வருவார். கந்தபுராணத்தை பாராயணம் பண்ணி ஒரு வருஷத்துல கந்தபுராணம் முடியணும். ஒரு மாசத்திலே கந்தபுராண சுருக்கம் முடியணும். ஒவ்வொரு நாளும் கந்தர் கலிவெண்பாவை படிப்பார். ஒரு முருகனுடைய சரித்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை கந்தர் கலிவெண்பாவும் படிக்கிறார். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கந்தபுராண சுருக்கம் மூலமாக படிக்கிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கந்தபுராணம் மூலமாக படிக்கிறார். அப்படி அது ஒரு விரதமாக அனுஷ்டித்தவர் ஆறுமுகனாளர். அவரை போன்ற பெரிய மேதாவியாசமுடையவர்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பேரறிஞராக இருக்கிற அவர் நாள்தோறும் பாராயணத்திற்குரிய நூலாக கந்தர்களை இருப்பார். இன்னும் சில பேர் சொல்வார்கள், அவர் தன்னுடைய குடுமையிலேயே கந்தர்களை உயர்த்தி சுவடியை சூட்டி வைத்திருந்தார் என்று அப்படி சொல்வது கூட ஒரு வழக்கம். வெறும் புலவர்களையும் அறிவினாலே மயக்கி தன்மையப்படுத்திக் கொண்டது இந்த கந்தர்களை உள்ளார். படிக்க படிக்க சுவை தரக்கூடிய நூல். பாராயண நூல்களிலேயே மிக விசேஷமானது சில நூல்கள். அதில் கந்தர் என்பார், திருமுருகாற்று கொடை, இந்த நூல்கள் எல்லாம் மிக அவசியமாக பாராயணம். நினைத்த காரியம் முடிய வேண்டும் என்றால் திருமுருகாற்று கொடையை படியுங்கள். நல்ல கல்வியில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் கந்தர் எழும்பாக படிக்கிறோம். நாள்தோறும் கந்தர் எழும்பாக பாராயணம் பண்ணினால் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அடியேன் கந்தர் எழும்பாக பாராயணம் செய்வோம். சின்ன வயதிலிருந்தே அந்த பாராயணம் உங்கள் குடும்பத்திலே வந்தது. அதனால அது பாராயணம் செய்துவிட்டே இருக்கும். திருமுருகாற்று கொடை, கந்தர் எழும்பார், சண்முக கோஷம், இதையெல்லாம் பாராயணம் செய்யும். அதில் விசேஷமான நூல் கந்தர் எழும்பார். இது 3 விஷயங்கள் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய திருவுருவம் நமக்கு படித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக முருகப்பெருமானை கண்ணிலே பார்ப்பது போல கற்பனாலங்காரமாக செய்திருக்கிறார். முதல் பகுதியிலே பார்க்கிற பொழுது இறைவனுடைய சொரூப லட்சணம். சைவ சித்தாந்தத்தில் அது ரொம்ப நெருங்க முடியாத ஒரு விஷயம். சிவபெருமான் பல்வேறு வடிவங்களிலே உலகத்திலே எழுந்தருளுகிறார் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று 25 மூர்த்தங்கள் சொல்றோம். நடராஜான்னு சொல்லலாம், தட்சிணாமூர்த்தின்னு சொல்லலாம், முயற்பாகன்னு சொல்லலாம், பிரபாருடர்னு சொல்லலாம். இப்படி பலவேறு மூர்த்தங்கள் உண்டு. அதெல்லாம் வடிவுள்ள சிவம், வடிவற்ற சிவம், சிதாகாச வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை முதல்ல எடுத்து நமக்கு காட்டுகிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு வழியில அவர் உருவத்தை காட்டுகிறார். முருகப்பெருமானுடைய திருவுரு வர்ணனையை செய்கிறார். அது ஞான ஸ்லோகம் மாதிரி அந்த வர்ணனை சேஷாதிவாதமாக முடியிலிருந்து தொட்டு அடிவரையிலையும் அதை நமக்கு காண்பிக்கிறார். எங்கேயும் சாஸ்திரங்கள்ல அப்படி எழுந்து முழக்கம்
போர்க்களத்தில் வந்து தாரகன் முருகப்பெருமானை சந்திக்கிறான். அப்பொழுது எப்படி பார்க்கிறான் நான் முருகப்பெருமானை, அசுரன் இல்லையா, பார்க்கிற பொழுது நேராக முகத்தை பார்க்கிறான், திருவடியை பார்க்கல. அன்பர்களாக இருக்கிறவர்கள் திருவடியைத்தான் முதல்ல பார்ப்பார். யாருடைய திருவடி என்று அப்புறம் நிமிர்ந்து இன்னாருடைய. ஏன்னா எல்லா சுவாமிக்கும் திருவடி 2 தான். ஆனைமுகனுக்கும் தெரியும், ஆறுமுகனுக்கும் தெரியும், திருவடி 2 தான். அதனால சுவாமிக்கு வழிபாட்டுக்கு செல்கிறவர்கள் புரிந்துதான் செல்வார்கள். அதனால அவர்கள் திருவடி செல்வார்கள், அடி தொட்டு முடியை காண்பார்கள். முரடனாக இருக்கிறவர்கள் நிமிர்ந்து செல்வார்கள், அவர்களுக்கு நேரே முதல்ல முகம் தெரியும். அதனால முகத்திலிருந்து பார்ப்பார்கள். நான் முகத்திலிருந்து பார்க்கிறதை எடுத்து காட்டுவார். அவர் விஸ்வரூபம் இருக்கிற காலத்திலே முருகப்பெருமான் அதே சூரபெருமன் பார்க்கிற பொழுது 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டாகும் என்னும் செவ்வேல் விமலமாம் சரணந்தன்றில் தூயனல் எழிலுக்கு ஆற்றாது. 1000 கோடி மன்மதர்கள் உண்டாச்சேர்ந்து வந்தாலும் கூட பெருமானுடைய திருவடி அழகுக்கு ஈடாகாது என்று அப்படி பார்ப்போம். அப்போ வந்து விஸ்வரூபத்தில் திருவடியை பார்ப்போம். முதல்ல பார்க்கும் பொழுது மூவிரு முகனம் உண்டகம் மறந்தது என்ற மூவிரு முகனம் சொல்வார். முகத்தை பார்ப்போம். வரும் கேசாதிபாதமாக காட்டுகிறார். பொதுவாக இறைவனுடைய திருவுருவத்தை சொல்லுகின்ற வரையில முடி தொட்டு அதுவரையிலே இருக்கக்கூடிய அழகான இந்த பெருமானுடைய ஆர்வ பெருமானுடைய திருவுருவத்தை நடுப்பகுதியிலே சொல்லுகிறார். இதய பாகமாக பெற்றிருக்கிறார். முருகனுடைய தசாங்கம் 10 அங்கங்கள் என்ன, அந்த 10 அங்கங்களை சொல்லுகிற பதில் சொல்லுவது. அதுக்கு மேலே பின்னாலே பேசிகள் பூங்கையில் வெற்பில் என்று ஆரம்பிக்கிற ஒரு கண்ணீரிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரையிலேயும் முருகப்பெருமானுடைய சரிதத்தை சுருக்கி அழகாக செய்தார். அதுக்கு பிறகு கடைசியாக தன்னுடைய வேண்டுகோளை முருகப்பெருமானத்தில் வைக்கிறார். அவருடைய வேண்டுகோள் மாத்திரமில்லை, நம்மை போல இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுகிற போது கடைசியில் அந்த வேண்டுகோளைத்தான் முருகனிடத்தில் வைக்கிறார். இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் உண்டு. பரிபாட சொல்லுவார். முருகப்பெருமானிடத்தில் போய் யாசிக்கிறவர்கள் யான் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல என்று சொல்லுவார். அவர் முருகப்பெருமானிடத்தில் வேண்டுகிறது பொருள் அல்ல, பொன்னல்ல, போகம் அல்ல, அருளும் அன்பும் அறனும், அருளையும் அன்பையும் அறத்தையும் தான் வேண்டுகிறோம் என்று வரும். அதுபோல முருகப்பெருமானத்தில் நல்ல கல்வி வல்லமை வேண்டும் என்று வேண்டுகிறார் முருகன். அதனால்தான் அந்த 3க்கு பரசுதியாக வருகிறது கல்வி. அறிவாற்றல் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் கந்தரவெருமாவை பாராயணம் செய்யப்படுவோம். நம் பிள்ளைகள்லாம் கந்தரவெருமாவை பாராயணம் பண்ணினால் வகுப்பிலே முதல் மார்க் வாங்கலாம். இது அனுபவ சுத்தியாக கந்தரவெருமாவை பாராயணம் பண்ணி என்ன கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், சுலபமாக இருக்கும். இந்த திருவடி முதற்கொண்டு நமக்கு மிக அற்புதமான பொருளிலே கருத்து செல்வதற்கு முன் செய்யுளின் ஓசை நம் கருத்தை இழுக்கிறது. குமரகுருவுடைய பாடல்கள் பொருள கருத்தை செலுத்துவதற்கு முன்னாலே அந்த செய்யுளுடைய ஓசை நம்முடைய கருத்தில் பூமியும் செங்கவர புத்தியரும் வேலையை வாங்குவது பலவரையும் தேவையும் நாதமும் நாதாந்த முடியும் நம்ம இருந்த போதமும் காணாத போதமாகும். இன்னும் வழிமுறையின் மோனம் பாருங்கள். போதமும் காணாத போதமான் அவர்களுடைய அந்தம் கடந்த தியாந்த போதமான் பந்தம் கடந்த பரந்துடராய், பந்தம் கடந்த பரந்துடராய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வழிமுறை வழியதுகள் என்று சொல்வார்கள். இந்த வழிமுறை வழியதுகள் எந்த பாடல் இருக்கிறதோ அந்த பாடல் படிப்பதற்கு அழகாக சுமையாக இருக்கும். முன்னைத்தன்றிக்கு முழங்கு கடலோரம் மூழ்கி போகும் அன்னை குறைப்பன் அறிவாய் கடலே என்று அலறி சேரும். இந்த வருகிறியா இந்த மாதிரி வருகிறத வழிமுனை என்று சொல்வார். முதல் எழுத்து இந்த மாதிரி வந்தால் வழிமுனை, 2வது எழுத்து இந்த மாதிரி வந்தால் வழியதுகள். இந்த வழிமுனை வழியதுகள் என்பது தண்ணீர் பாடம் அவருக்கு. ஒரு பாட்டில் இந்த மோனை எதுகை அமையாத பாடல்களை பார்க்கவே முடியாது. அதனால்தான் சுண்டி எடுக்கிறது நமக்கு மறக்காமல் அந்த வரி அடுத்த வரி போட்டு வச்சு கொண்டே இருக்கு. வேகமாக பாராயணம் செய்ய முடியும், சுலபமாக இருக்கும். கடுமையான சொற்கள் எதுவும் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சொற்கள் தான். சாஸ்திர விஷயத்தை சொல்லுகிறபடியினாலே அது கொஞ்சம் கடுமையாக சொன்ன மாதிரி தெரியும். அதில் கொஞ்சம் பழகி விட்டால் அது என்ன என்று நாம் புரிந்து கொண்டு விடலாம். உயிரானது உலகத்திலே தோன்றி
உடல் கொண்டு வளர்ந்து வாழ்ந்து கடைசியில் எல்லாவற்றையும் பற்றி விட்டு இறைவனை அடைகின்ற வரையிலையும் என்னென்ன நிகழ்ச்சி அடைகிறது, இந்த உயிருக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்கிறான் என்பதை முதல் பகுதியிலே காட்டுகிறார். அவன் இப்படிப்பட்ட உதவி செய்வதற்கு சாமானியன் அல்ல, மிக மிக பெரியவன் என்று சொல்கிறார். செங்கமலம் பேரழிய பாம்பு பழமறையும் ஏனேன் நாதமும் நாதாந்த முடிவும் நவை நீர்ந்த போதமும் காணாத போதமாக குற்றமற்ற எச்சரிவாகிய ஞானமும் காண முடியாத ஞானப்பொருளாக இருக்கிறவன் இறைவன் தான் முதல் வாக்கு. ஞானசம்பந்தர் திருமணத்திலே போட்டு செல்கிறார். பெரும் ஜோதி கிளம்புகிறது. அந்த ஜோதியிலே எல்லாரும் அழைத்துக் கொண்டு அவரும் அந்த ஜோதியிலே கரைந்து விடுகிறார். அப்போது அது முடிக்கிற பொழுது கேட்கிறார் சொல்வார், போத நிலை முடிஞ்சவர்கள் உட்கொண்டு உடனானார். ஞானம் எங்கே போய் முட்டி நிற்கிறதோ அந்த இடத்திலே இவரும் போய் சேர்த்து ஒன்றானார். போத நிலை, போதம்னா ஞானம், போத நிலை முடிந்தவழி உப்பு ஒன்றி உடனானார் தான் சொல்வார். போத நிலை முடிந்த இடங்கள் அந்த சொரூபம் தான் இறைவனுடைய உண்மையான வடிவம். மற்ற வடிவங்கள் எல்லாம் ஆர்வீர்களின் முன்னேற்றங்களுக்கு இறைவன் எடுத்துக்கொண்ட வடிவம். நம்முடைய வசதிக்காக இறைவன் பல வடிவங்களை எடுக்கிறான். மதுரையில் 64 திருவிளையாடல் செய்கிறான். 63 நாய்மார்களுக்காக இறைவன் வடிவங்களை எடுத்திருக்கிறான். திருத்தொண்டர் வரும்போது வைராக வரும், மனக்கஞ்சாய் வரும்போது மாதிரியாக இளையான்குடி மாறனாயினால் நள்ளிரவு 12 மணிக்கு பசியோடு வருகிற அந்தனாக வருகிறான். இப்படி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வடிவங்கள் வருகிறார். அதெல்லாம் இறைவன் எடுக்கிற வடிவம் தான். ஆனால் இந்த வடிவங்கள் எல்லாம் இறைவனுடைய சொந்த வடிவம் அல்ல. இறைவனுக்கு சொந்தமான வடிவங்கள் போதமும் காணாத போதமாகும். அதுதான் சொன்னார். முதல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இறைவனுடைய சுதந்திரத்தை இருக்கக்கூடிய எது யாராலும் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த விடயத்தை இளங்குழந்தையாகி அவர் 5 பிராயங்களை தெரிந்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த பிறவிலை கற்ற கல்வி அல்ல. அதற்கு முன்னாலே பல பிறவிகளில் கற்ற கல்வி தானதான் பெருமானுடைய வேறு கிடைத்த உடனே அவரை பாட செய்யும். அவ்வளவு அற்புதமாக அவர் பாடுகிறார். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். அது முதற்கல்ல நாதம் நாதாந்த போதம் காணாத போதம் ஆதி அந்தம் கடந்த சச்சிதானந்தம் ஆனந்த பரமாக இருக்கிறது. ஆதி நடு அந்தம் இதெல்லாம் இல்லை. அந்த பெருமான் இயல்பாகவும் பாசங்கள் இல்லாத குறி குணம் கோலம் இல்லாத அறிவுக்கு அனாது ஐந்தெழுத்துக்கும் அப்புறம் மனாதீதம் நம்முடைய மனத்துக்கு எட்டாத இந்திரஜாலம் பிடிக்கின்றவன் மற்றவர்களெல்லாம் இந்திரஜாலத்தாண்டு மயக்கி விடுவான். ஆனால் அவன் மயங்க மாட்டான். நம்ம கடைசி பண்ணி இருந்து துண்டு வாங்கிட்டு போகணும் இல்லையா, அவன் மயங்கிட்டானா என்ன இருக்கும்? அதனால் மற்றவர்களையெல்லாம் மயக்கி தன்னுடைய இந்திரஜாலத்தையும் காட்டுவான். நான் மயங்க மாட்டான். அது ஒரு உலக உயிர்களை எல்லாம் ஆக்கின்ற இறைவன் தான் அந்த உயிர்களை போல் சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா உயிரோடும் இருந்து கொண்டும் அந்த உயிருக்கு தானிற்கு தெரியாமல் இருக்கிறான். நம்மிடத்தில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு தெரியல. ஏன்னா இறைவன் நம்மோடு இருக்க முடியாது. முக்கியில போனால் நாம் இறைவனோடு இருக்கிறோம், அதனாலே நமக்கு தெரியும். இங்கே இறைவன் நம்மோடு இருக்கிறான், அங்கே நாம் இறைவனோடு இருக்கிறோம். அதுதான் சொல்கிறார். இப்படிப்பட்ட இல்லை காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து படம்பாடல் என்று மீனாட்சி பிள்ளை சொல்வார். இதே கருத்தை இந்த பகுதியில் முதல்ல சொல்லியிருக்கிறார். காலங்களை படிக்கிற பொழுது உயிர்களுக்கு இறைவனுக்கு என்ன செய்கிறார், இறைவன் என்ன செய்கிறார் உயிர்களுக்கு அதை உயர்த்தி கொள்கிறார். மோகமும் பள்ளிகளுக்கும் இயல்பாகவே இந்த உயிர்கள் ஆனந்தத்தோடு கொண்டிருக்கிறது. அதனால இது கீழ்நோக்கி இந்த விருப்பங்களை செலுத்துகிறதோடு மேல் நோக்கி செலுத்துவதில்லை. மோகமும் பள்ளிகளுக்கும் உயிர்களுக்கும் நலவாக கிடைக்கிறது. உயிர்களை பற்றி இருக்கின்ற அறியாமல் என்கிற ஆனந்தம் இருக்கிறது. அது 10 வருஷத்துக்கு வர வேண்டும். இந்த அறியாமையினாலே அது சாதாரண இன்பங்களை குறித்து உலகத்தில் கருமாறு. உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த உடம்பு இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல.
இறைவனை தேடி அடைவதற்கு உதவியாக கொடுக்கப்படும். அது யார் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இதுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அது பதினெண்டா இருக்க முடியா, நிலையாக இருக்குமா? எவ்வளவு காலம் நீங்க காப்பாற்ற முடியும்? எப்படி நீங்கள் காப்பாற்றாலும் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அப்போ இந்த உடலை கொண்டு இந்த உயிரானது எப்படியாவது இறைவனுடைய திருவுடைய அடைவதற்கு வழிபட்டு வரும். நிரந்தரமாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சொல்வார், சுற்றில் அமர்ந்து கொள்ளோ நிரந்தரம் சுற்றில் அமர்ந்து இந்த உடம்பு வாடகை இதில் குடியிருக்கிறது முடியாது. இந்த வாடகை குடியிருக்கிறவர்களுக்கு சொந்த வீடு இன்னும் கிடைக்கிறான்னு சொல்ல. சொந்த வீடு இறைவனுடைய திருவடி தான். அங்கே போயிட்டா மற்ற நின்று வாராது. அதுதான் சொன்னார், கற்று என்று எப்பொழுது கண்டால் தலைப்பொழுதும் மற்ற நின்று வாராது. இந்த உலகத்துக்கு திரும்பியும் வரவாக அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் அந்த காரியத்தை நடத்த முடியும். உடலில்லாமல் நடத்த முடியாது. வெறும் உயிரை போட்டால் உயிர்தான், உயிரில்லாதவர்கள் குடம் ரெண்டும் சேர்த்தால்தான் எல்லா செயல்களையும் செய்ய முடியும். அதனால் உடம்பாரையும் உயிரார்கள் உடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்ப்பது உள்வளர்ப்பு. உடம்பு எவ்வளவு நாளைக்கு இருக்கிறதோ அது போய் தாய்மார்கள் கேட்பார், இந்த உடம்பு விடுவதற்கு முன்னாலே பெருமானை நீ எனக்கு அருள் செய்து உன்னிடத்தில் என்னை கூட்டிக் கொண்டு விடும். ஒருவேளை இந்த உடம்பு போய்விட்டால் அடுத்த பிறகு என்ன பிரிவாக்கியம் இல்லைன்னு தெரியல. இனி மஞ்சள் வந்தால் பரவாயில்லை, வரும் என்று முக்கியமாக சொல்ல முடியாது. இப்பிறகு எத்தினால் எப்பிறை வாக்கியம் ஏது வருமோ அறிய. அதனால் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிற போதே நாம் தேடிக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் வந்து உட்காரணும், ஏதோ சில விஷயங்களை கேட்கிறோம், இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதுதான் முறை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சந்தர்ப்பத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். அப்படி கூட்டிக் கொண்டால் இறைவன் இவன் நமக்கு பக்குவப்பட்டு வரக்கூடிய ஆன்மாவாக இருக்கிறான், இவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் யோசிப்பான். முதலிலிருந்து நமக்கு உடம்பை கொடுக்கிற வேலையிலிருந்து இறைவனுக்கு முயற்சி தொடங்கி விடுகிறது. இது அவனுக்காக செய்யல, நமக்காக செய்யல. இதுதான் அருள் என்று சொன்னார்கள். காரணமின்றி தோன்றும் இரக்கம் என்று அருள் என்பதற்கு விளக்கம் சொல்வார். காரணமின்றி தோன்றும் இரக்கம். நமக்கு அவனுக்கு என்ன உறவு? எந்த காரணமும் செய்யல. கடன் கொடுத்தும் வாங்கணும் இல்லை, முதலாளி தொழிலாளி இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நம்மாற்றிக் கொண்ட இரக்கத்தின் காரணமாக இந்த உயிர் ஆணவத்தில் விலப்பட்டு அறியாமையின் வயப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. இதற்கு ஞான வடிவத்தை காட்ட வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அதுதான் என்ன பண்ணுகிறான்? மெல்ல நம்மை ஏறிக்கிறான், மாற்றுகிறான். மெல்ல மெல்ல மூளைச்சலவை செய்வதற்கு இதெல்லாம் சொல்வார்கள். இந்த மூளைச்சலவையை இறைவன் முதல்ல செய்து காண்பித்தான். இதுதான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த உடம்பின் மூலமாக உன்னுடைய கையை கொண்டு குடித்து வணங்கலாம், நாட்டை கொண்டு பாடி அதோட பேச்சு வணங்கலாம். அதுக்கு திருவங்க மாலை என்று அந்த அளவு தலையை வணங்காது. வணங்க தலை வைத்து வாழ்வுடன் வாழ் வாழ்த்து இணங்க தன் அடியார் குற்றம் இருக்கு. எல்லாத்தையும் அப்படிதான் சொல்வார்கள். இந்த மாதிரி உறுப்புகளை கொடுத்து அந்த உறுப்புகளின் மூலமாக இறை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள செய்கிறான் இறைவன். இது முதல் பாடம். இதுதான் ஆரம்பித்து சொல்கிறார். ரொம்ப அழகாக உயிருக்காக என்னவெல்லாம் கட்டப்படுகிறார். இவ்வளவு சிரமப்படுகிற இறைவனுக்கு நாம் உங்கள் வழியிலே தான் வருகிறோம் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டாமா? நீங்க சொல்ற வழியை விட்டு வேற வழியை போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாமா? அதுதான் இங்கே பார்க்கணும். பாருங்கள், மோகமும் பள்ளிகளுக்கும் முத்தி அடுத்ததற்கும் மரபாக உறவே கடக்கன் வாழ்க்கை. அந்த மரம் ஆணவ மரம் இருக்கிறதே அறியாமல் அது பக்குவப்படுவதற்காக அதற்கு திருமணம் செய்கிறாங்க. தேகமுறை தந்த அறிமுகம் சார்ந்த இந்து மோகினி மான். இந்து என்பது சுத்தமாழியை சொல்வார்கள், மோகினி என்பது அசுத்தமாழியை சொல்வார்கள், மான் என்பது மூலப்பிரகதின்னு சொல்வார்கள். இந்த மூன்றும் உடல் முதலாகிய கருவிகளை நமக்கு தருகிறது இறைவன். இந்த மாயையின் மூலமாக, மூன்று மாயைகளின் மூலமாக 36 தத்துவங்களை நமக்கு தருகிறார். 36 ஒரு அரங்கு 96 நாவுக்கர் சொல்றார். பொக்குமாய் நின்ற பொல்லாப்புடைய நுழைவுலாக்கு புக்குநின்ற 96 திரைக்கம் செய்த விட்டு நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அறிந்து கொண்டு நம்ம உடம்புல 96 தத்துவங்கள் இருக்கு. 96 தத்துவங்கள் படுத்துகிற பாடு தாங்க முடியல என்றார் அப்பர்கள். நிதி சொல்றார்கள் 68 நிலம்
68 என்று குமரி குருவர் நமக்கு பதிரவிப்பால் சொல்றார். 68ன்னா என்ன கணக்கு? 96 தத்துவங்கள்ல 36 தத்துவங்கள் நமக்கு அடிப்படை தத்துவங்கள், 60 துணையாக இருக்கிற தத்துவங்கள். அந்த 60ஓட இன்னொரு 8 தத்துவம் இருக்கிறது. அதாவது புதியட்டாக சொல்லுவார். அதாவது கனவிலே நம்மோடு இருக்கிற தத்துவம். நாம் ஒரே உடம்பு தான். இது சூழ உடம்பு, இன்னொரு சூட்சும உடம்பு கனவுல கிடக்கும். நாம் படுத்துக் கொண்டிருக்கிறது இந்த கனவு இருப்பார்கள், அதில் நாம் வந்து நடவாடுவோம். ஆனால் இந்த கண் பார்க்காது, அங்கே சிலவற்றை பார்க்கிறோம் கனவுல. இந்த காது கேட்காது, அங்கே வேறு சில விஷயங்கள் காவலை கேட்கப்படும். எல்லாம் வரும். திடீரென்று விழிப்பு வந்து விட்டால் அத்தனையும் வரும். அந்த கனவிலே 8 தத்துவங்கள் நமக்கு வேலை செய்யும். அதாவது நெய்வாய் கண் தெரியிருக்க அதனுடைய தன்மாத்திரைகள் தான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 5 இருக்கு. சுவைப்பான், பார்ப்பான், கேட்பான், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த கண்ணில் யாரும் ஏன் எப்படி இருக்கும்? மனம் பிராணவாதி புருஷன் மனம் இருந்து கொண்டிருக்கும். அப்பதானே கனவு முன்னால் சொல்ல முடியும். கனவு கண்டவன் மறுநாள் கனவு இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல மனம் இருந்தால் தான் முடியும். மனமும் போயிட்டா போகாமல் சொல்ல முடியாது. அது துரியம் என்று சொல்லணும். சுருத்தி, துரியம், துரியாதிக்கம் என்று நினைக்க போற சாக்கரம், சொப்பனம். இப்ப எல்லாரும் நம்ம பேசி எடுத்து கொண்டிருக்கிறோம். சாக்கரம் என்று அவசியம். இது மாதிரி இல்லாமல் 8 தத்துவங்கள் மாத்திரம் வேலை செய்கிற பொழுது சொப்பனம். அது சூட்சும உடம்போடு நம்ம போகும். என்ன ஆட்டமெல்லாம் போகும் கணவரை காண்கிற கனவை எங்கெங்கோ போகும். அது சூட்சும உடம்பு. அது புரியட்டக சரீரம் என்று சாஸ்திரத்தில் சொல்வார்கள். இதுதான் விமானி. தந்த அனுபவம் சார்ந்த புந்து மோகிமா சொந்த முறையை புரிந்து மந்திரம் முதல் 6 அத்துவால் 6 அத்துவார் இறைவன் இந்த வழிகளை ஏற்படுத்துகிறான். அத்துவான்னா வழி. என்ன வழி ஏற்படுத்துகிறான்? 6 வழி. மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை சொல்லுவது 6. 6 நாம் இருக்கின்ற 824 புவனங்கள்ல 186 புவனம். இது மாதிரி புவனங்கள் இவ்வளவு 224 புவனம் தான் சொல்ல வேண்டாம். ஒரு புவனத்துக்குள்ளே பல அண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு அண்டத்திலேயும் ஏராளமான உயிர்கள் இருக்கிறது. உயிர்கள்னா உயிர் வர்க்கங்கள் அதெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. 84 நூறாவது யோனி பேதம். ஒவ்வொரு யோனியிலையும் எத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று வேற கிடையாது. இவ்வளவு உயிர்களையும் திருப்பி ஆட்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுக்கு விருப்பம். அதுக்காக தான் இந்த உடலை சேர்க்கிறான். பல்வேறு விதமான உயிர்கள், அண்டகம், சேதசம், உப்பிச்சம், சராயுகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். 4 விதமான பிறப்புகள் இருக்கிறது. 7 வகையான ஜீவத்துவங்கள் வருகின்றன. ஊர்வன, வீழ்வாழ்வன, பறப்பன, நடப்பன. இதான் 7 பிறவின்னு சொல்றோம். 7 பிறவி 84 நூறாயிரம் தோணிக்கிறது. இவ்வளவில் கொடுத்து இந்த உயிர்களுக்கு உடல் இருக்கின்ற ஒன்று தந்து ஆரத்துக்காகவும் அண்டற்கு ஆழ்ந்தவாக்கும் கூறத்தலும் செழிப்பில் பூசி மாறுபடும். 2 தோற்றத்தில் இடைபிறப்புள் பூமியில்தான் 400,000 வீடுவதிய கல்வத்துக்கு ஈடாய் அவரவரை செய்த நினைக்கு ஈடாக காற்றாடியும் சகடமும் போல் கண்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போல் காற்றாடியும் சக்கரத்தையும் போல் எண்ணிக்கு உண்டு பிறக்க செய்கிறார். திரும்பி திரும்பி தொடர்ந்து உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. புல்லாய், புல்லாய், புல்வாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய். எந்த பிறவியில எப்படி வரும் சொல்ல? ஒரு பிறவி கிடைத்துவிட்டால் அது ஆற்றல். அது மனித பிறவி கிடைத்தால் அது கண்டறிய கடலை கையால் இருந்தது காரியம் என்று சொல்வார் அரவிந்தாச்சாரியார். கடலை கையால் இருந்து ஒருவன் கரைக்கு வந்தான்னு சொன்னால் அது எப்படி ஆச்சரியமான விஷயமோ அதுபோல மானிட பிறவி கிடைக்கிறது என்பது ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு பிறவிகள்ல நமக்கு இந்த மானிட பிறவி கிடைத்திருக்கிறது சொன்னால் அதனால்தான் என்ன புண்ணியம் செய்கிறது என்று அவர் வாழ்ந்தார். தொழவும் எழவும்
விடவும் நமக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மாநில பிறவி. மாநில பிறவியான வந்தது மனவாக்காரம் 605 மாதம் அறுபடிக்கிற இந்த மாநில பிறவி கொடுத்திருக்கிறது இறைவனுடைய திருப்பணி கொண்டு செய்வதற்காகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அதில் கொஞ்சம் கூட காலம் போக்காமல் உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தால் அது இறைவனுக்கு நாம் செய்த துரோகம். ஒரு காரணம் இல்லாமல் நம்மால் இழந்து கொண்டு இந்த பிறவியை கொடுத்து என்னை அடைவதற்கு முயற்சி மேற்கொள் என்று சொல்லிய போது கூட நாம் இதை செய்யாமல் வேறு காரியங்களை பார்த்துக் கொள்வோம். வழிபாட்டு வரும்போது எல்லாம் வயசாக மாற்றுக்கலாம். அதுக்கு வயசு கிடையாது. எவ்வளவு அழகா சொல்றார்கள். கண்மத்துக்கு வீடாக அவரவர் செய்த வினைக்கீடாக கரங்கும் ஜெகடாகும் போல் எண்ணுகிறோ வெள்ளியர்கள் சென்றால் போகமெல்லாம் நரகத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கிற துன்பங்களை அனுபவிக்கிறோம், தண்டனைகளை அனுபவிக்கிறோம். சொர்க்கத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கிறோம். நாம் செய்த வினையில சொர்க்கத்துக்கு போகிற வினை நல்வினை, நரகத்துக்கு போகிற வினை தீவினை. இந்த வினைக்கு அந்த வினையை செயல்படுத்தி கழிக்க முடியாது. அதையும் அனுபவிக்கணும், இதையும் அனுபவிக்கணும். நாராயணனை வச்சா அதனால் வரக்கூடிய தீமைக்கு நரகத்துக்கு போய் அனுபவிக்கணும். காலையில் வச்சா அதனால் வர நன்மைக்கு சொர்க்கத்தில் அனுபவிக்கணும். ரெண்டையும் செய்யணும். இதுக்கு சரியா போச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதான் கேட்கறது. மின்னிறைய சொற்கால் ஒருவரால் பக்குவத்தால் நற்க ஆரம்பித்திருக்கிறது. இப்படி இந்த உயிராக சுற்றி வருகிற பொழுது ஒரு நல்ல காரணம் கிடைக்கிறதே. என்ன காரணம்? கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி ஒரு சமூகத்தாரனை வந்து நல்ல விஷயங்களை காதலை கேட்டு கொஞ்சம் கடவுளை பற்றிய சிந்தனை உண்டு. தொழ வேண்டும், அழ வேண்டும் என்று மனதில் வந்துவிடுமானால் அப்பொழுது நினைக்கிறான், இனிமேல் இந்த உயிர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம், இது நம்ம வழியில வரது, இது எப்படியே வரவேற்று விடுவோம்னு நினைக்கிறான். நற்காரணம் கொஞ்சம் காரணம் கிடைத்தா கூட கொஞ்சம் நாம் இறைவன் பக்கத்திலே நம்மை சாட்சியாக்கும். அதையும் பார்க்க முடியும். அருணினால் ரொம்ப வெடிக்கா சொல்லுவாங்க. இந்த வயசு பசங்களை போய் எல்லாரும் முட்டாடி போட்டு பூஜையை பூஜைக்கோ கோயிலுக்கு கூட அப்படி சொன்னா கேட்பானா? அவன் எங்கேயாவது கேட்டுக்காரங்கன்னா அங்கே இருந்து கலை பார்க்க சொல்லுவான். அதுல இருக்கிற துடிப்பு இதில் வராது. இப்படிப்பட்ட பையனை போய் நான் பகவானின் நினைங்கன்னு சொன்னால் எப்படி அவன் நினைப்பான்? அது ஒரு வழி சொல்றாரு. பெண்களை வர்ணிக்கிறதுல வேண்டாம் சொல்லப்பா, நீ வர்ணி. ஆனா வர்ணிக்கிறவங்க கொஞ்சம் கடவுளையும் நினைக்க கூடாது. இவ்வளவு அழகான பொண்ணை படைத்து இறைவனை கொடுத்து அந்த நேரத்தில் நினைக்கலாம் இல்லையா? அதனை இந்த பாரங்கள் கூடி பஞ்சங்கள் பதம் பாவியர்கள் ஏன் என்பதாக கூறுகின்ற நீர் இப்படியே சொல்லிட்டு தெரியலையே. அவளுடைய பேச்சு பாறை போல இருக்கிறது, அவருடைய பாதம் எம்பத்து குடும்பம் போல இருக்கிறது, அவருடைய கண் கயல்நீரை போல இருக்கிறது என்று இப்படி சொல்றதுக்கு பதிலா அவருடைய பாதம் மயிலின் நடை போல இருக்கிறது, முருகப்பெருமானுடைய மயிலின் நடை போல இருக்கிறது, அவருடைய கண் முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலை போல இருக்கிறது. இப்படி சொன்னால் பாதி அளவுக்கு கடவுளத்தில் வரலாம் இல்லையா? இப்படி வா, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனத்தை திருத்தி காமவிடப்படாமல் சேமவிடத்திலே கேட்டு என்று சொல்லுகிறார். இதுதான் சொல்றார். பாருங்க, ரொம்ப அழகான இடம். நல்காரணம் என்று எழுதுகிறது. 300 வருஷமயம் தோறும் அதுவே நன்னூல் என பேச்சு நாட்டு வேறு சமயங்களை எல்லாம் ஆராயக்கூடும். அப்படி சில சமயங்களை ஆராய்கிறது அது ஒருவேளை சரியாக இருக்கும் என்று அப்புறடிகளை போல வேலை போல் கேட்கிற மாதிரி அப்படி இந்த உயிர் தடுவார். கடவுள் உணர்ச்சி வந்தவரை நாம் வேதாந்தம் படிக்கலாமா, பௌத்தம் படிக்கலாமா, சவனம் படிக்கலாமான்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த மாதிரி அதையும் செய்து கூட்டுகிறவர் யாரு? இறைவன் தான். அப்புறம் சரி விஜய யோகநாதமாகிய 4 பாதங்களிலே இந்த உயிரை சேர்க்கிறார். அதுக்கு மேலே என்ன இந்த சரீர யோகதானங்களிலே பயின்ற உயிருக்கு சாரோகம் சாமியும் சாரோகம் முதலாகிய பதமுக்திகளை தருகிறார். சில பேருக்கு அப்படித்தான். பிரயாணி மாறனாயனாரை பார்த்து சொல்லுவான் என்று சொன்னார், நீங்கள் இப்படியே எங்கேருந்து உலகம் குபேரன் ஏவல் கேட்பார். அங்கே இருந்த கண்ணப்பரை பார்த்து சொன்னார், மாறினார் என் பலத்தில் நிற்கார், என்னுடைய பக்கத்தில் இருந்தார்.
சாந்தம். எல்லாரையும் உடனே மோசத்துக்கு சொல்ல சாரோகம் சாந்தம் சாரோகம். சில உயிர்களுக்கு சாரோகம் கிடைக்கிறது, சாந்தம் கிடைக்கிறது. இப்படி அந்த இடத்துக்கு போட்டு அதற்கு மேலே 4 வகையான சத்திரிவாதம் வருது. 4 வகையான சத்திரிவாதம். சத்திரிவாதம்னா சக்தி நிவாதம்னு சொல்லணும். சக்தி திருவருள், நிவாதம்னா பதிதல். ஆண்டவனுடைய திருவருள் உயிரினிடத்திலே பதிகின்றது. அது எப்படி சொல்லணும்? ரொம்ப மெதுவாக பதிவு, அப்புறம் கொஞ்சம் மெதுவாக, அதுக்கு மேலே கொஞ்சம் தீவிரமாகும், அதுக்கு மேலே மிக அதிக தீவிரமாகும். அந்தம், அங்கிட மந்ததரம், மந்ததரம், அந்தம், தீவிரம், தீவிரதரம், இந்த 4 வகையில் இந்த திருவருள் பதிவு. எப்போ? அதே மாதிரி 4 வகையில் அறியாமை என்கிற ஆணவம் பக்குவப்படும். அது கால் பந்து விலகினால் உடனே கால் பந்து திருவருள் அதை விட்டு போகும். இப்படி சத்திரிவாதம் உண்டாகும். திருவருள் பதிவுகின்ற உயிரிழக்கிறார். அதுதான் சொல்கிறார். சத்திரிவாதம் பெறுவதற்கு உயிரினையும் ஒத்து வருங்காத உணவாகும். இந்த திருவருள் பதிவுகிறது எப்பொழுது உயிரிழந்த பதிவும் 2 வினையும் ஒத்து வர வேண்டும். உயிர் செய்கிற நன்மையை தீவினைகள் சமமாகும். உயிர் செய்கிற நன்மையை தீவினைகள் சமமாவது எப்படி? பல பேர் நினைக்கிறார்கள் 100 நன்மையை செய்தால் 100 தீவினை செய்தால் 2 சமமாக போகும். நன்மைக்கு தீவினை சமம் அல்ல. நன்மையை செய்தால் புண்ணியம், அது சொற்காட்சி போக கிடைக்கிறது. தீவினை செய்தால் நரகம். அது 2ஐயும் அனுபவிச்சுதான் ஆகும். அப்போ இருவினையும் ஒத்து வருங்காலம் இதுதான் இருவினை ஒப்பு, மரபறிவாகும், சத்திரிவாதம் என்று ஒரு தொடர்ச்சியாக சொல்வார்கள். சித்தாந்தத்தில் உயிர்ப்பான இடம். இருவினை ஒப்பு என்றால் என்ன? 2 வினையை செய்கிற காலத்தில் பேங்க்ல கேஷ் எடுக்கிற போது 1 லட்ச ரூபாய் வாங்குறீங்க, இன்னொருத்தர் வர 1 லட்ச ரூபாய் போடுற, அந்த பேங்க்ல அது வாங்குறானே கேஷியர், அந்த ஆள் நோட்டில் 1 லட்ச ரூபாய் வந்த போது சந்தோஷம், 1 லட்ச ரூபாய் வாங்கி போடும்போது துக்கப்படுவாங்க. என்னடா இந்த ஆளுக்கு உணர்ச்சியே இல்லையே நாம் நினைப்போம். அதுதான் நமக்கு ஆச்சரியம். ஏன் அந்த பணம் அவனுடையதல்ல, வங்கியினுடையது. அது அவன் போட்டு வச்சிருக்கான், அவன் எடுத்து போகிறான். அதனால அதில் விருப்ப ஏற்படுவதற்கு அவனுக்கு விஷயம் இல்லை. அது இவன் பாதிக்கிறதுக்கு 10 ரூபா போட்டுன்னா இவனுக்கு கோபம் வரும். இப்போ எங்கே வினை வருகிறது பாருங்க, அந்த பொருள் நம்முடையதல்ல, உனக்கு கொடுத்திருக்கிற உடம்பு, இந்த கருவிகரணங்கள் இதெல்லாம் உன்னுடையதல்ல, இதெல்லாம் நான் கொடுத்தது. ஒரு தேங்காய் வாங்கி சாமிட்ட உடைக்கிறது, இந்த தேங்காய் ஏது இறைவன் கொடுத்து என்ன மரம் நீ உண்டாக்குங்க, என்ன மரத்தை கொண்டு வந்தது யாருங்க? எல்லாம் அவனுடையது. நாம் என்ன பண்றோம்? அவனுடைய பொருளை அவனுக்கே திருப்பி சமர்ப்பிக்கிறோம். உனக்கு சொந்தமான பொருள் என்னிடத்துல இல்லாதது உன்னிடத்துல அதிகமாக இருக்கு, அதை எங்கிட்ட கொடுக்கணுன்றார். அது என்ன இருக்கிறது? அறியாமல் ஆணவம். அந்த ஆணவத்தை எடுக்கணும்ல. நான் திருக்கோயிலில் முதல்ல பரிமளத்தை வந்திருக்கோம். இந்த பரிமளத்தில் இருக்கிறது நம்முடைய ஆணவத்தை அங்கே கிடக்கி வச்சுக்கணும். உள்ள போய் அதிகாரம் பண்ணக்கூடாது. நான் கமிஷனர், நான் இவோ, எனக்கு சரியான மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா இன்னும் வரிபடுத்து வழியாக சந்தேகம். வரிபடுத்துக்கு போன உடனே இந்த உலகத்தினாலே பதவியினாலும் பணத்தினாலையும் தோழினாலும் பெற்றிருக்கின்ற செருக்கு அத்தனையும் அங்கே கேட்டு விட்டுணும். சாதாரண மனிதனுக்கு நான் சமம் என்கின்ற அளவில் தான் திருக்கோயிலில் வழிபாடு செய்யணும். அதுக்காகத்தான் முதல்ல அங்கு நம்முடைய ஆணவத்தை பறிவிட்டு அந்த அறியாமையை கொடுத்துவிட்டு இறைவனிடத்தில் அடக்கமாக சென்று திருவருளை பொய்யாக கட்டி, அது பொதுவான அங்கே இருக்கிற உயிர்வர்க்கமாகிய அந்த உயிர் நன்றி அல்லது ஒரு மயில், அது என்ன பண்ணுகிறது? இறைவனையே நோக்கி நிற்கிறது போறாது. நான் இறைவனையே நோக்கி நிற்க மாட்டேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்துருக்கு, அது உலகத்தை பார்க்காது, இறைவனை தான் பார்த்து இதுதான் இருக்கிறார். இறைவனையே நோக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆணவத்தை கலக்கி வைத்துவிட்டு திருவுருளை பெறுவதற்கு குடியேற்றி அதற்கு முன்னாலே இறைவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும்.
இந்த நோக்கம் உண்டானால் முக்திக்கு தயாராகிவிட்டான் என்று அதுதான் சொல்லுகிற இருவினையும் ஒத்து வருங்காலம் உறவாகி இருவினை ஒப்பு ஒருவனுக்கு நிகழ்ந்தவர்கள் என்று சொன்னால் நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் எல்லாம் நம்பினையால் வருகிறது இது இன்னொருவரால் விளைவது அல்ல என்று நினைக்கத் தொடங்கிவிட்டானால் எல்லாம் அவன் செயல், நம்முடைய செயல் எதுவும் இல்லை, நான் செயலற்றவன் என்று சொல்லிவிட்டால் கையில் தூக்கும். போர்க்களத்தில் கண்டவங்க நமக்கு கடைசியில் கையை ஹேண்டாப் கையை தூக்கினா என்ன அர்த்தம்? நான் சரண்டர் ஆகிவிட்டேன், போர் செய்ய தயாராகிவிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நாம் எழுதுறதுல கையை தூக்குறோம். அப்படி வெளியே வந்தவொன்னா கையை தூக்கிருக்கேன். தூக்கின கை தூக்கின முடியாமல் ஏற்பட்ட மனசுல அதுக்காக தூக்கிண்டே போகணும்னு சொல்ற மனசுல அப்படி இருக்கணும். நம்ம வெளியில உதவிப்பாடுக்குள்ள இறைவன் தான் துணை, அவனை தவிர வேறு யாரும் நல்ல துணை இல்லை. அதை நம்ம நினைக்கிறோம். என்னென்ன தேவைப்படுது நாம் யார் யாரையோ பிடிக்கிறோம். அருந்துணையை அறியாத உடல் இருக்கும் அருள்ந்து அகஞ்ஞாலம் ஒரு வலுவரின் சுற்றமும் பற்றும் தொட்டு வாழ்ந்தவர்கள் மக்களுக்கு மடவாரோடும் பொன்கரங்கள் வருவதை நோக்கி உண்மைக்கு தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணை, உண்மைக்கு தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணை. சரியான துணை இறைவன் தான், அதுதான் கடைசி வரை இருப்பான். ஆனால் வீட்டில் தாய் துணைகள் எத்தனை கொண்டக்காடு இருக்கிறத கொண்டு பள்ளிக்கூடத்தில் பெற்றவர்கள் அவங்க இருப்பான். அதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் தான் போனேன். அங்கே கொஞ்ச நேரம் ஆசிரியர் துணையாகிடலாம், அதுக்கு நேரம் விவசாயத்துக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு துணையாகிடலாம். அடிக்கடி மாறிதான் அந்த துணைகள் தான். ஆனால் இறைவனாகிய துணை பெருந்துணை. நான் துணி துணியாக கொண்டுவேன் பேசுறதுக்காக. அந்த இடத்துல இறங்கினோடனே அங்கேருந்து ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, அந்த கல்லூரியில் போயிட்டு மாலை நேரம் 6 மணி 7 மணி சரி போகணும்னு சொல்லி இறங்கி பார்த்தா எனக்கு புதுசு முதல் போகிற இடம். அதுக்கு பரம்பரை போயிருக்கேன். ஆனால் முதல்ல போகும்போது எனக்கு அந்த இடத்துலேருந்து இப்படி இந்த 2 கிலோமீட்டர் அங்கே இருக்குது. அது போகும். அந்த பாதையை நடக்கிறதுக்கு யோசையாக இருந்துட்டு அப்போ ஒரு பையன் வந்தான். நான் அசாமில் வேலை செய்கிறேன், என்னுடைய தந்தையார் இருக்கிறான், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு, நீங்கள் என்ன குடியாரத்து பாலிடெக்னிக் தான் போனீங்க? ஆமாம் வாங்க போகலாம் அப்படின்னு. சரி நல்ல துணை கிடைச்சி போச்சு. நாலாம் இந்த நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணி இந்த நேரத்தில் போகிற போது நமக்கு சௌகரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கூட போயிட்டு இருந்தோம். 1 கிலோமீட்டர் போயிட்டு 3 ஒன்று அண்ணாடுவோம். இதுதாங்க சுடுகாடு. அப்போ திரும்பி பார்க்கணும். நான் எனக்கு சொன்னேன்னு ஒன்று நினைச்சேன். இப்போதான் தெரியுது உனக்கு நான் சொன்னேன். உள்ளூர் காரணத்துக்கு தான் சுடுகாடு இருக்கு. வெளியிலிருந்து வந்து இறங்கி எடுத்து சுடுகாடு இல்லை. ஆகவே நாம் தைரியமாக போயிட்டு இருக்கோம். அவனுக்கு அந்த இடம் பண்ண புலப்படாது. அடுத்த விஷயம் யாராவது சொல்லிக்கணும், அது தாண்டி போகணும். சொல்றேன் யாரையோ துணை துணை என்று இந்த உலகத்தில் நினைக்கிறமே இதெல்லாம் துணை இல்லை. எல்லாம் ரயில் துணைகள் தான். ரயிலில் ஏறி உட்கார்ந்தா அவர் ஸ்டேஷன் இருந்தால் அவர் இறங்கி கொண்டு நம்ம ஸ்டேஷன் வருவது நம்ம சாப்பிடுவோம். அது வந்து இந்த பேருக்கு கட்டி புரட்டுற மாதிரி பேசுவோம். அட்ரஸ் எல்லாம் வாங்குவோம், ஃபோன் நம்பர் எல்லாம் மாற்றிப்போம். அவர் சாப்பிட நாம் சாப்பிடுவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் இறங்கி போனால் எல்லாம் பார்த்துக்குவோம். இதுதான் துணை. உலகத்தில் இருக்கிற துணையெல்லாம் ரொம்ப வேண்டாங்க. இதுதான் துணை. அருந்துணையாக நினைக்கிறான். கடைசியாக மரபடிவாக வருவது வந்தால் அலமர்கள் அப்பொழுது ஆச்சாரியனாக வருகிறான் இறைவன். இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் அறியாமை பக்குவப்படுகிறது. பக்குவப்பட்ட இடத்துல இருவரும் பதிகிறது. இருவரும் பதிகின்ற நிலையிலே அவன் வருகிறான் ஆச்சாரியனாக. அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டாம் நிலையை கிடைத்த நிலையிலிருந்து பிரியா கருணை திருவுருவால் அருளே வடிவமாக கொண்டு காற்றினுக்கே தோன்றி குருவரன் என்று ஓர்த்திருக்கே உண்டு. ஆச்சாரியன் என்கின்ற ஒரு பெயரை கொண்டு திருநோக்கார் பூமியை சக்தி தீட்சையினாலே இவனுடைய பழவெளிகளை எல்லாம் நீக்கப்படுகிறார். திருநோக்கால், பஞ்சத்தால், ஏழு வாக்கால், மீன்முடால், பாவனையால், யோகம் கொண்டால் 6 விதமான நீக்கை வருகிறது. விவேகானந்தர் திறமைகளை பார்த்தால் ஒரு கேள்வி கேட்பார், கடவுளை கண்டிருக்கிறார். இப்படித்தான் அவரை மிரட்டிட்டு இருந்தார். அவர் கல்லூரி மாணவராக இருக்கிற காலம். நரேந்திரன் என்கின்ற பெயரோடு கல்லூரி மாணவராக இருந்தார். அவரை போய் கேட்கிறவங்க எல்லா சாமியாரும் போடணும். அவரை பார்த்தவங்க இந்த முரடனுக்கு நம்மளால பொருள் சொல்ல முடியாது.
இப்போ போனோம்னா அவர் போய் கேட்பார், சாமியாரா வச்சுங்களா, கடவுளை பார்த்துருக்கிறார். அந்த நிலையிலே தான் ராமேஸ்வரம் இடத்துல வந்தார். கோவிலில் பூசாரியாக சொல்லுவோம். அந்த நிலையில அவரிடத்துல வந்த உடனே இவரும் நம்ம கேள்விக்கு கொண்டு சொல்லக்கூடும் இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே அவர்கிட்ட போய் கேட்டார். கேட்டதுக்கு சொன்னார், கடவுளை கண்டிருக்கிறீரான்னு கேட்ட உடனே கண்டிருக்கிறேன் என்று தான் கொஞ்சம் சொன்னா சொல்லணும். அவர் சொன்ன பதில் இவருக்கு திகைப்பா போச்சு. காட்டுவேன், எல்லாரும் கண்டிருக்கிறேன்னு சொல்லுவதற்கு ஆடில்லை, இவர் காட்டுவேன் சொல்கிறாரே, அது விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னார். அவர் தன்னுடைய கரங்களை என்னுடைய தோழி கொடுத்தார். அப்பொழுது கண்டறியாத கண்டேன். அன்றைக்கு அடிமையானவர் தான் அவர். பரிச தீட்சையினாலே அவரை ஜெயித்தார். திருவடியை தலைமையேற்கல், கண்ணால் பார்த்தல், ஆகம புத்தகங்களை பாடம் சொல்லி நடத்தல், வாக்காரை உபதேசம் பண்ணுதல், இப்படி 6 வகையாக ஞானாசிரியர் மாணவருக்கு செய்வார். அந்த முறையிலே சிவபெருமானை குருவரன் என்று ஓர்விப்பவர் கொண்டு திருநோக்கார் பூவினை மாற்றி உடல் 68 இளம் 7 அத்துவாக்கள் 23 பாடாக இவ்வளவு இந்த உடம்புக்கு கொடுத்திருக்கேன். 68 நான் 96 சொல்லியிருக்கேன். இந்த 96 தத்துவங்களை கொடுத்திருக்கிறார். 6 அத்துவாக்கள் வழிகள் இறைவனை அடைவதற்கு, 7 மூலாதாரம், சாஸ்திரம், மணிபுரம், யுக்தி, ஆத்திரி, பிரமரந்திரம் என்று சொல்லக்கூடிய 7 நிலங்கள், 6 ஆதாரங்கள் உச்சிக்கு மேலே உண்டு. அதுக்கு மேலே ஒன்று இருக்கிறது துவாதசாந்தம், 12 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பெருவழி, அது சிவபெருமான் இருக்கிற இடம். இந்த 6 ஆதாரங்களையும் தாண்டி ஆணவமான படலம் ஆணவத்தை கீழ்த்துப்படுகிறாராம் ஆச்சாரியனாக வந்தவர். அறிவியல் காணறிய விஞ்ஞான கண்காட்டு, விஞ்ஞானமாகிய கண்ணை நமக்கு காண்பிக்கிறது. கடியார் ஊனமுற்றும் காட்டி அப்பொழுதுதான் உயிருக்கு பார்க்கிறது. இது நாம 224 ஊனங்கள்ல 186வது ஊனத்தில் நாம் இருக்கோம். இப்பொழுது ஆன்மாவுக்கு இப்போ என்னமோ இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்றீங்க, எவ்வளவு ஊனம் இருக்கிறது காட்டுகிறான். சூரவன் அகாலத்தில் முடித்திருந்தான். அவனுக்கு விசுரூபம் முடித்த சிவன் முருகப்பெருமான் தன்னுடைய விசுரூபத்தில் அவன் ஆளுகின்ற 1008 அண்டம் வந்து இருக்கின்றான். அந்த 1008 அண்டம் கால் பெருகிடந்த இருக்கக்கூடிய மயிர் இருக்கிறதே, அந்த மயிரிலே சொல்லிக் கொண்டிருக்கிறதும் 1008 அண்டம். நாம் ஆளுகிற 1008 அண்டங்களுடைய கால் பெருகிடந்த இருக்கக்கூடிய மயிரில் தொங்கு கொடுக்கும் சொன்னா உடம்பு முழுவதும் எவ்வளவு அண்டங்கள் இருக்கும்? மாணிக்காசர்கள் கணர்ந்த அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் 101 கோடியும் மேற்பட விழுந்தாங்க. இந்த மாதிரி உலக உருண்டைகள் 101 கோடிக்கு மேலே இருக்கிறது. 100 கோடியும் அதற்கு வேணும் என்று இந்த விஞ்ஞானம் அதை எழுதி காட்டுகிறது. 100 கோடியும் அதற்கு வேணும். இதுதான் சொல்ல கடியார் ஊனமுற்றும் காட்டி. இப்போ உயிர் இறைநிலைக்கு உயர்ந்து விட்டதுனாலே தெரியும் பார்க்கிறது. இவ்வளவிலையும் நாம் தப்பித்து வந்திருக்கிறோமே இந்த இடத்துக்கு எவ்வளவு வியப்பு! கேட்க வரமானது தள்ளுவனுமாகி எங்கும் நீக்கவரன் என்று நிலை காட்டும். எல்லா இடங்களிலேயும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை அந்த உயிருக்கு காண்பிக்கிறார். போக்கும் வரவும் நினைக்கும் மறக்கும் பகலும் இரவும் கடந்து உலவாகிருக்கும். இரவு பகல் இட்ட இடத்தை இருக்க எளிதல்ல வேறு அருணகிராது சந்திரகாரன் சொல்லுவாங்க. இராப்பகலற்ற இடம். மோட்சம் என்பது என்னன்னா அங்கே இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. என்றால் சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. ஞான சூரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிற இடத்துல மற்ற சூரியனுக்கு என்ன வேலை இருக்கிறது? அதான் இராப்பகலற்ற இடம். கடாப்புனை வேணிகள் செய்யறவர்கள் வேண்டும், அவிழ்ந்த அன்பால் கடாப்புனை கண்டையில் காப்பட வேண்டும், உடைய 5 பராக்கர்கள் வேண்டும், மனமும் பதவி பெற வேண்டும் என்றால் இராப்பகலற்ற இடத்தை இருக்க எழுதல்ல. அந்த இடம் இராப்பகலற்ற இடம். திருவந்திரத்திலேயும் விரிவாக திருமணம் சொல்லியிருக்கிறார். மோட்ச சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை இந்த ஆசிரியர்கள் எல்லாம் குறிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படித்தான் சகலர்களாக இருப்பதற்கு இறைவன் அனுப்புகிறான். இந்த உடம்பை கொடுத்து அப்புறம் உடம்பை அமைத்தான். உடம்பை கொடுத்தவனும் அவன் தான், அப்புறம் உடம்புல பட்டை எடுக்க செய்கிறவனும் அவன் தான். பொய் காட்டி பொய்யகத்தி, பொய் காட்டி மெய்யின் பேர் தான், ஆனால் உண்மையில பொய் இல்லாத போது நிரந்தரமா இருக்கிறது இல்லை. பொய் காட்டி
அப்புறம் பொய்யாக அந்த பொய்யால் பிறகு மெய் காட்டும் மெய் கண்டா எல்லாப்பம் இருந்தார். பிறகு மெய்யை காட்டுகிறார். இப்பொழுது மேலே கண்ணோடு அழைக்கிறது எல்லா புகழங்களையும் எடுத்து காட்டி அதற்கு பிறகு நீக்கவர்களை காட்டி தான் எல்லா பொருளையும் நீக்கமில்லாமல் இருக்கின்ற தன்மையை அந்த உயிருக்கு காண்பித்து இரவு கிடக்க ஆழ்ந்த இடத்திலே அந்த உயிரை வைத்து இப்படி சகலர்களாகிய ஆன்மாக்களுக்கு நேர ஆச்சாரியனை உபதேசம் பண்ணாங்க அங்க சொல்றாங்க. அடுத்தபடி இதே எட்டுமரமுடையவர்களுக்கு மகேஸ்வர மூர்த்தமாக வருகிறார். கண்ணமலர் கண் ஒன்றும் நாள்களையும் வெள்ளத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆச்சரியமான தன்னுடைய திருவுருவ தரிசனத்தை காண்பித்து அவரை ஆட்கொள்கிறார். விஞ்ஞானகர் என்பவர்கள் ஒரே மரமுடையவர்கள். அந்த விஞ்ஞானகர்களுக்கு ஆணவம் மாத்திரம்தான் இருப்பது, செயல்படாத அந்த ஆணவத்தை அகற்றுவதற்காக அவர்களுக்கு உள்ளே இருந்து யாரும் உதவுகிறார், உள்ளின்று உணர்த்துகிறார், அந்த யாம் சொன்னார். மூன்று விதமான விதிமுறைகளுக்கு அகற்றுவது. மூன்றவற்றையும் கடத்தி சகலம், இப்ப நாம் இருக்கிறது சகலம் அரசு கேவலம் ஏற்கனவே நாம் உடல் கொடுப்பதற்கு முன்னாலே இருக்க இடம். அங்கே ஆணவம் நாம் தான் தாய்மானவர்களை கேட்டால் இருக்காரையே கொடுக்க கூடாது. இதுதான் நீர் அங்கே இருந்த இடம், அது கேவலமும். அடுத்தபடி மும்மரமும் கிடந்து இறைவனுடைய திருவடிக்கு ஆளாம் என்பது சுத்தம். மூன்றவற்றையும் கிடத்தி முத்தருடனை நிறுத்தி ஆண்ட பரமுத்தி அடைந்து இதுக்கு மேல இறைவன் தன்னுடைய திருவுருவ காட்சியை காட்டுகிறார். அந்த உயிருக்கு இறைவனுடைய விஸ்வரூபம் அழகாக சொல்லப்படுகிறது. ஒரு பகுதியில் 6 திருமுகங்கள், 12 தோள்கள், 12 திருக்கைகள். இம்மேற்பார்ந்து நம்முடைய அழகான திருமாலும் திருவடி ஞாபகக்கடலும் நதுமணிப்பொன் திருக்களையும் பாதத்தறிந்த பரிபுரம் கண்டையணி வெண்டையனுடன் செஞ்சவே காலம் கால் இருக்கக்கூடிய கண்டை கண்டையணிகளில் கடல் கிளம்பு இவ்வளவெல்லாம் அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் இங்கே சொல்றாரு. தெய்வ வடிவு இளம்பெருமை ஊழாதது கூட வளர்ந்தது தெய்வீக வடிவு குழந்தைகளை கண்டு ஆதரை போர்த்து ஆறுகிறார் அன்பர் அகத்தாமரையில் இருந்திருக்கும் தெய்வ விளக்குவது உங்காருக்கும் உங்களுக்கும் உங்களுடையார் உங்காறு பேசுவார் ஊங்காரம் என்கின்ற பிரணமாதாரமாகிய ஐந்தல் இருக்கிறதே, அதிலேயும் உங்களுக்கும் உங்களுடைய நீங்காறு சொல்வார் இருந்தாலும் அருமையினாலே ஞாபகத்தில் கொண்டு பல இடங்கள் வருகிறது. அவருடைய திருப்புகள் கந்தரடங்காரம் உள்ள கருத்துக்கள் இவ்வாறு ஆங்காரம் அடைந்தார் உங்கார் பரமானந்தத்தை தேங்கார் எனக்கும் மறக்கும் மறார் எனக்கும் அளவு உங்காருக்கு உங்களுக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் தொழும்பு செய்யார் மற்றும் என் செய்வார் என்பவர்களுக்கு அண்ணே கந்தர்கள் ஏ உங்களோருக்கு உங்களுக்கும் உங்களுடையால் அல்களுக்கும் நீங்காது பெறுவாய் என்பது அனைத்தும் ஊராட்சி அல்களுக்கும் நீங்காது பெறுவாக இருந்தவர். அதே சொரூப லட்சணத்தில் அகண்டாகார பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் கடத்த லட்சணத்திலே இந்த ஆன்மாக்களுக்காக பலவிதமான வடிவங்களை கொள்ளுகிறது. அதோடு மாத்திரமல்ல நீங்காது பெறுவார் என்பது. அதற்கு பிறகு முருகனாக வடிவெடுத்து அவதாரம் செய்த கந்தபுராண சரித்திரத்தை நமக்கு சொல்கிறார். தேசிகள் பூங்கையில் வைத்து புனைவடப்பும் முடியும் இடப்பால் முறை முக்கன் பரந்தோர் ஆங்கோர் நாள் எம் தகுதிக்கு ஆப்தார் என்று ஒரு முறை திறங்கி 5 முகத்தோடு அசோகம் வந்து திருமுகங்கள் 6 செங்கற்கள் 6 ஒரு மாதம் 6 நெருப்புப் பொறி பறப்பதிலிருந்து ஆரம்பித்து கடைசியாக அந்த 20 அரசை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு பெரிய சரித்திரத்தை எப்படி இவ்வளவு சின்ன பாடல்கள் அடக்க முடியும்? எதையும் விட எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். சொல்ல வேண்டிய முறையில் சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய வியப்பாக இருக்கிற கதை தேசியங்கள் என்ற வகையிலிருந்து ஆரம்பித்து ஒரு சில கல்விகளில் ஒரு பெரிய கந்தபுராண கதையை சுருக்கி சொல்லியிருக்கிறார்.
நீ படிக்க வேண்டிய அவசியமான இடம். ஒரு நாளும் இந்த கந்தனிடம் உதிரை பிடிச்சா கந்தனுடைய புராணத்தை படித்து முடித்த மாதிரி ஆகும். அவ்வளவு தெரிவாங்க. அவர்கள் மேலே தசாந்தம் இறைவனுடைய 10 அங்கங்கள் என்ன என்பதை விளக்கி சொல்வார். இவ்வளவு சொல்லிவிட்டு 6 திருப்பதிகளுடைய 6 அன்புடன் 3 அவர் சிந்தை கொண்டு வந்தார். 6 திருப்பதிகளுடைய 6 அன்புடன் 3 அவர் சிந்தை கொண்டு வந்தார். யாத்திரை சொல்கிறார் இல்லையா, முதலே யாத்திரை செய்ய வேண்டும். 6 திருப்பதிகளுடைய 6 அன்புடன் 3 அவர் சிந்தை கொண்டு வந்தது. ஆக திருவுருளை பெறுவதற்கு தலையாத்திரை செய்வது மிகவும் அவசியம். இங்கே நாங்கள் கேட்கிறோம்னு சொன்னால் எதுவும் போல் பெருங்காலத்தை சேர்த்து விட வேண்டும் என்கின்ற நினைப்பு நமக்கு வரணும். ஏற்பட்ட இடம் சுலபம் அங்கே இருக்கிற ஜெகத்துக்கு போகிறதாங்க உங்களை தேடி இங்கே வந்திருக்கேன். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறவங்க நாம் தேடிப்போய் அவரை பார்க்கலாம். நமக்கு கவனிப்புக்காக அவன் பொருட்டு இங்கே வந்திருக்காரு. சுலபமாக நம்ம வந்து பார்த்துருவோம். எப்போ இவர் எங்கேருந்து வந்தாலும் விசாரிச்சுட்டு போக முடியாது, அந்த இடத்துக்கு போகும். அதுதான் கருணை ஆதினம் சொல்லுவோம். இது குஞ்ஞான சம்பந்தருடைய அவதார சேரத்தினாலே நமக்கு கிடைக்க ஒரு பெரிய பாக்கியம். மாவு சிவாச்சாரியர் 4வது காலத்தில் வந்த கமலை ஞானப்பிரகாசர் அவருடைய ஆச்சாரியர் அவரிடத்தில் வந்தவர். அதனால தான் திருக்கையிலாய பரம்பரை என்று அதை நாம் சொல்லுவோம். விரைவிலே நேர்முகமாக இருந்து தன்னுடைய உபதேசத்தை வழிவழியாக சொல்லி இந்த மடங்கள் நடக்கிறது. இதனால்தான் உங்களுக்கு மடாதிபதிகளை நாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. நிர்வாகம் மாத்திரமல்ல, ஒரு பூஜிக்கப்படுகின்ற இடத்துல இருந்து உண்டு. இறைவன் நேருக்கு நேர் பேசியவர்களாகிய அந்த முதல்வர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்வோம். அப்படி கிடைத்திருக்கிற பாக்கியம் இந்தியாவில் அது தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுவே அதுதான் இவர் சொல்றார். வேண்டுகோள் செந்தில் பணிபுரத்தின் செவ்வேலி திருத்தெஞ்சூரே இருக்கக்கூடிய நிர்வாணம் பலவோடு இன்னும் பகுதி அவமிருத்துன்னா அகாலம் அவமிருத்தும் பல்வோடு விக்கிரமும் பல்வினையும் பலவோடு பாதகம் செய்வினையும் பாம்பும் பசாது கடல் புயவும் தீநீரும் ஒருபடமும் தீவிரா வெற்றிடமும் மிக்க மிருகங்களாம் தெரியும் எவ்விடம் வந்து எம்மை எழுந்தாலும். இந்த பரிசெல்லாம் பாம்பன் சுவாமிகள் கண்ணன் கொடுத்த ஊரையும் தனித்தனியாக தெரிவித்தார். எல்லாத்தையும் சேர்த்து முக்கியமாக தெரிவித்தார். இந்த போகிறது பச்சமை வாகனம் 12 இதோடு அச்சம் அகற்றும் அயல் வேறு கற்ற சிறுவரை சீரடி சென்று ஈரால் அருள் புரியும் நாமகங்கள் ஆறு விரிகிரணம் சிந்த புனைந்த திருமணங்கள் ஓராறு எந்த திசையும் இது உள்ளது. சாமி நடித்தோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் கூட்ட பொருளுக்கெல்லாம் வருவாங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. எந்த திசையும் நான் எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னுடைய காட்சி எனக்கு கிடைக்கவா. எந்த திசையும் இடுக்கள் எல்லாம் கொடுக்கிறது எப்பறமும் தந்து உல்லாசமான உலகத்தில் பல்விதமான மாற்றுப்பொருள் ஆட்சியம் அட்டாவதாக இன்னும் காணுகிறார். பாடியிருக்கிறதே ஏராளமான பாட்டு. இதுக்கு மேலே பழுத்த தமிழ் புலங்கள் காட்டுகிறார். தமிழிலே அமைப்பு ரொம்ப ஆறாத காலம். குமரகுருடைய தமிழ்பட்டு என்று சொன்னாலே அது பெரிய விரிவான கட்டுரையாகும். கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட இடங்களிலே அவர் தமிழை பலவிதமான வாக்குகளிலே கொடுக்கிறார். சாதாரண 1-2 வாக்குகளிலே அது ஒரு கிறிஸ்துவான் போட்டு காண்கிறான். அவ்வளவு இடங்கள் சொல்லியிருக்கிறார். உணவு சொல்வார்கள் தெய்வத்தமிழ், முத்தமிழ், முதுதமிழ், தீந்தமிழ், சங்கத்தமிழ், ஓலாத்தமிழ், வெளித்தமிழ், பைந்தமிழ், ஒழுந்தமிழ், வண்டு தமிழ் பாட்டு விட்டும் அருந்தமிழ். தமிழுக்கு எவ்வளவு அடைவுகளை கொடுத்து எப்படியெல்லாம் தமிழை சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். வண்டு தமிழ் பாட்டு சேர்க்கலாம். வண்டு மணின்னு கத்துறது அவருக்கு தமிழ் பாட்டாக தெரிகிறது. வண்டு தமிழ் பாட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி பழுத்த தமிழ்புறம் பார்த்து ஒழுக்கமுடன் பழுத்த தமிழ்புறம் பார்த்து ஒழுக்கமுடன் உண்மை பிறப்பில் விவாத நிகழ்ச்சி உண்மை பெருவரங்கள் போதித்து தம்மை முடித்து ஆளும் பழைய அல்லாத போதும் பரமோகம் செய்யும். 12வது புத்தகத்தில் விஞ்ஞான சொன்னார்கள் ஜீவன் முத்தர்களாகிய ஐயார்களோடு தேர்ந்தெடுக்க வேண்டும்.
கூச்சலுடன் தோலும் பரவோடு சுற்றி கேள அடியேற்று சிங்கமர கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்று நிறுவிட்டார். அதே அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய சிவச்சோதியாக இருக்கக்கூடிய அந்த சொரூப லட்சணத்தை முதல்ல சொல்லி ஆரம்பித்து அவர் உயிருக்கு செய்கின்ற நன்மைகளை எல்லாம் பின்னாலே சொல்லி உயிரை எப்படி பக்குவப்படுத்தி வீடுபடுத்தி தயார் செய்கிறார் என்பதை காண்பித்து அப்படி வீடுபடுத்தி தயாரான உயிருக்கு தானே ஆச்சாரியனாக வந்து ஞானோபதம் செய்து தன்னுடைய காட்சியை நல்கி வீடுபேற்றை அந்த உயிருக்கு கொடுக்கிறார் என்பதை அப்படி காண்பித்து இப்படி கொடுக்கிறவர் யார் என்று கேட்டால் இத்தகைய திருவுருச்சி உடையவர் என்று அவருடைய திருவுருவ வர்ணனையை நமக்கு சொல்லி அவருக்குள்ள 10 விதங்கள் அவருடைய மலை ஆறு கடல் நாடு எல்லாம் அவருடைய எல்லாத்தையும் சொல்லி இந்த பெருமாள் உனக்கு எல்லாமாக இருக்கிறவர்கள் உனக்கு கொடுக்க வழியின் வடிவமாக இருக்கிறவர் அவர்தான், வழியும் அவர்தான், பயனும் அவர்தான் என்று நினைத்துக்கொள். இவ்வளவு காலம் முன்னோடு சேர்ந்தாற்பவராக இருந்திருக்கிறார். உன்னை விட்டு அவர் எதிர் புரிந்ததில்லை என்பதை எடுத்து காண்பித்து அப்படிப்பட்ட பெருமானை அடைவதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அந்த பெருமான் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற நமக்காக இப்படி ஒரு அவதாரம் எடுத்து வந்து இத்தகைய அருட்செயலை செய்திருக்கிறார் என்று கந்தபுராண வரலாற்றை சொல்லி அந்த பெருமானத்திலே நம்முடைய விடுதலை முன்னாலே வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான எவ்வரமும் சென்று கொண்டு உல்லாசமாக ஒரு பொருள் எனக்கு பழுத்து திறன் பார்த்து ஒழுக்கமுடன் உண்மை பிறப்பில் விவாதத்தை எழுப்பி உண்மை பெருமைகளுடன் போதித்து அறியாவுடன் கூட்டி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய வேண்டுகோளை முன்னிட்டு கொடுத்திருக்கிறார். சின்ன கட்டுக்கோப்பான ஒரு அழகான ஒரு காவியம் இதுதான். அந்த அளவுக்கு விஷயத்தை சுருக்கினது தெரியாமல் எல்லாம் ஒன்றுபடியாக தந்திருக்கின்ற கந்தரை என்பார்கள் நாம் பாராயணம் என்பார்கள் பரம்பரையாக கொடுத்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கந்தரை என்பார்கள் பாராயணம் செய்து கொள்கின்ற ஒரு ஆசையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உரிய வகையில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளிலே நாம் இந்த கந்தரை என்பார்கள் நாம் ஞாபகப்படுத்துகிறோம். மீண்டும் மீண்டும் முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு மிக சுலபமான வழி இத்தகைய பாராயண நிகழ்வுகளை பரப்புவதுதான் என்பதாக கூறி வாழ்க்கொடுத்த பெருமக்களுக்கு எல்லாம் டாக்டர் மாலதி ராமமூர்த்தி இது உங்களுக்கு இது அது என்ன